அதுலேயும் உங்கள் படம் நீங்கள் ரிலீஸ் பண்ண விட்றீங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் முடக்கி வைக்கிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் வெற்றி கழகத்தில் எதுக்கு சேர்ந்தனே தெரியாமல் ஒரு தண்டத்துக்கு ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது ஆதவ அர்ஜுனா தான். இந்த படம் ரிலீஸ் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் யாருன்னு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை, திராணி இல்லை. அதை விட்டுட்டு திமுக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் உங்கள் தலைவர் தான் சொல்கிறாருல்ல, படம் ரிலீஸ் ஆகாததுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அந்த அழுத்தத்துக்கு ஆள்லாம் அடி பண்ணிடுற ஆளா இந்த ஆள் அப்படின்றாரு. அந்த அழுத்தத்துக்கு கொடுக்குறது யார்? திமுகவா? ஒன்றிய பாஜக அரசுன்னு வாய் திறந்து சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இதில் வந்து திமுக பக்கம் வந்துருங்க. திமுகவோட திரைப்படம் 28 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. திரைப்படத்தில் சில காட்சிகள் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா பேசிய காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா முன்மொழிஞ்ச கருத்து நீக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு உங்கள் திரைப்படத்துக்கு காரணம் நாங்கன்றீங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு வரணும்னு பாஜக வழி மேலே வெளி வச்சு காத்துட்ருக்கு, உங்களுக்கு இழுத்துட்டு இருக்கு. உங்களுக்கான அரசியல் அழுத்தம் இருக்குது. அதுக்கெல்லாம் அரசியல் அழுத்தத்துக்கு அடிபணியாத ஆள் நம்மன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் அடிபணிகிற ஆளா, நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை உங்கள் தலைவர் கட்டமைச்சிட்ருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக வந்து உங்கள் படத்துக்கு வராதுக்கு காரணம் திமுகனா, உங்கள் படம் வராததுக்கு காரணம் யாருன்னு ஊருக்கே தெரியும். சென்சார் போர்டு வந்து திமுக கண்ட்ரோல் பண்ணுதா? திமுகவோட மாநில அரசாங்கத்தோட அமைப்பா? மாநில அரசாங்கத்தோட அமைப்பா சென்சார் போர்டு? அந்த ஒரு அறிவு கூட கிடையாதா? எல்லா இடத்துலையும் லூசு மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறது தான் ஆதவ அர்ஜுனா ரெட்டியோட வேலை. இதுலேயே தான் பேசியிருக்காரு. ஒரு புரிதல் வேணாம். இந்த படம் வெளிவராததுக்கு காரணம் ஒன்றிய தணிக்கைக்குழு. ஒன்றிய தணிக்கைக்குழுவை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றிய அரசாங்கம். அந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, அந்த பார்வையை அந்த துணியாக ஆதவ அர்ஜுனா ரொட்டி மாற்றிக்கணும். எங்கேருந்து வராரு? திமுகவிலேருந்து பயணத்தை தொடங்குறாரு. திமுகவிலேருந்து விசிகாவுக்கு போனார். விசிகாவில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். இன்றைக்கி போய் தாவேக்காவிலையும் அந்த குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நிற்கிறார். ஒரு கருத்தியலும் கிடையாது, எந்த கருத்திலும் கிடையாது, எந்த கருத்தியல் புரிதலும் கிடையாது. ஏதாவது வாய்க்கு வந்து உளறிட்டு இருப்பார். அவருக்கு அதான் வேலையும்.